அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? என்னங்கடா இவனுங்க? ஓ சார் வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்துக்கோ. இது என்ன ஒர்க் ஷாப்பா பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவன் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சிட்டியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட் ஆகிடும். வந்துட்டீங்களே துணிச்சலா வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேன். அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுகோல் கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா? கேட்கிற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. எனக்கு 1க்கு 2 இன்டர்வியூ ஆயிடுச்சு. இனிமே எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யணுமா சொல்லுங்க. கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் தொங்க கிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்கறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தரமாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. கொல்லண்டன பத்தி யார்? பெரியார். எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல்? பெருசு. இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்? உலகத்திலேயே பெருசு. என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5000 பேர் வேலை செய்யறாங்க. என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப்? அதுங்கும். சொல்லடா சொல்லடா. என்ன உங்க அம்மாவா? பின்ன என்னடா? ஏன் பயப்படுற? உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர் தான். ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லன்னா இவரை இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே. பேர் என்ன? முத்து. முத்து. எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போய் இருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும். ஐ திங்க் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருப்பான். ஒன்னும் நடக்கல. ஏன் மச்சான் வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டியா? அதான் ஒன்னும் நடக்கலன்னு சொல்றேன்ல. ஏய் என்கிட்டயே கதை விடாத. சின்ன வயசுல ஜெகன்மோகினி படத்தை நான் பயத்தோட பார்த்தா நீ ஜெயமாலனோட இடுப்பை பார்த்துட்டு செம்ம ஸ்ட்ரக்சர்னு சொன்ன ஆள் தானே நேத்து. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. மச்சி எம்டி வராரு. இன்னும் விலைக்கு தெரியாம பூதம் வருது. Sir, profession is my first wife, sir. Super wow. 5000 increment. Okay. Thank you, sir. வாங்கிக்கிறேன். ஏய் 50 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அங்க வேலை செய்யாம போய் 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட் இங்க வந்து வேலை செய்யற. John. Sir. Yesterday night. What happened? அந்த நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். முடி ஓட்டின முள்ள மன்றிகை இது பதில் சொல்லு. முள்ள மன்றிகை சொல்ல மாட்டியா? சார் கண்ட நாக்கு. சார் பம்பரிட் சார். ஓகே थैंक यू சார். थैंक यू. என்னப்பா நீ வேலை செய்ய நேரத்துல? என்ன இன்னைக்கு நம்ம 2 பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போறோம். சினிமாவுக்கு? இப்போ போப்பா. அட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 நாள் ஓடிட்டு இருக்கு. ஆமா நம்ம பிரபு படம். ஆமாப்பா. அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் 2வது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 1 பவுன் செயின் 1 பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த 2 இன்னைக்கு நம்ம 2 பேரும் கட்டிடணும். என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லங்க அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. மாமா பின்னல எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி மாமா செத்துட்டாரு. இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டுங்க.
ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னையும் கூப்பிட்டாங்க. ஆமாங்க, இப்ப 2 பேர் தாங்க இருக்கிறோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க 2 பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்ங்க. கெட் லாஸ்ட். பாத்தியா கூட்டத்தை? மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். வாங்குறோம். நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தையா. நான் இங்கதான் என்ன தகராறு பண்ணுங்க. மச்சி மச்சி வா. மச்சி என்ன 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 இப்ப ஒண்ணு போய் தலைவா தலைவா தலைவா. பாரு அங்க பாருயா, அங்க பாரு. கட்டி எங்கப்பா ஒரு கண்ணை காணும். போவா அப்படி பாரு. சரிங்க செயின் முதலுங்க முதலுங்க செயின் செயின் செயின். கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன். உள்ள பக்கம் தருவாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணன். என் பேர் முத்து. உள்ள போங்க உள்ள போங்க தருவாங்க. ஏப்பா மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை குட்டு எல்லாமே நெஞ்சு போச்சு. காஞ்சி துண்டு கேக்குற. அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கட்டும். ஆமா இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான். ஏன் ஆடாது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா இருக்கு. அதானே. வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும் 2வது டிக்கெட் வாங்கினவர் கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே வருக வருக. எவன்டா தொழிலதிபரே? சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செயினி கொடுங்கடா. அடடா நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே வருக வருக. உட்காருங்க மேடம். கண்ணு தெரியாது நீ எல்லாம் படத்துக்கு வர. இந்தா அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். திரு கிருஷ்ணன் முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய. வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட்ட மாட்டானுங்க. ஐயோ ஆனதாகி போச்சு. விடு. துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து இல்லைங்க. அது நான் இல்லைங்க. கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சுட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போகும்போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ. அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புங்க. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்குங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க.
நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். ஷட் அப். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கிப்போ, இல்லைன்னா வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க. சிரிச்சாங்க. பாப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்கிற, எனக்கு மோதிரம் வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்குறது விட மாட்டியா? ஆண்டவனே நம் என்னமோ அந்த ஊழம் மூக்க ஒரு வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லு டிக்கெட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சீன்லாம் போட்டா இதோ ஜெட்டி மட்டும் தான் போடணும். இப்ப ரெடி காசு இருந்தா கொடுக்க மாட்டாங்களா? ஏங்க எப்ப பதில் இதே சொல்லிட்டு இருக்கீங்க? போடி கச்சரி வைக்காம போடி. சித்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம். 500 இருந்தா கொடுங்க. என்ன கேட்ட? 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாடுறா. அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும். நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாடுற, அப்பதான் எவ்வளவு செலவாகும் உனக்கும் தெரியும். என்னது? சாரி சித்தப்பா, கால பல்லு வழக்கில் தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. இந்தா புடி. தேங்க்யூ சித்தப்பா. இந்த அட்ரஸ்க்கு நாராயணங்கிறவரை போய் கேளு, செக்கு தருவாரு. 10:30 மணிக்குள்ள வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நான் அலையணும். சித்தப்பனுக்கு முக்கியமான வேலை இருக்கு. வரடி தரம். சித்தப்பா 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 இதுப்பா மார்னிங் வந்துட்டியா சாரதி? சாரது இந்த தம்பியோட போய் அந்த செக்க வாங்கிட்டு வந்துரு. அட்ரஸ் தெரியுமில? இந்த வர்ற கண்ணு அடையார் கட்டு பாலை ஏறணும்னா ரைட்ல ஒரு பிள்ளையார் கோயில் வரும். சித்தப்பா உங்க நேவிகேட்டர் வாய் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சாரி மறந்துட்டேன். போயிடு. சித்தப்பனுக்கு நான் என்ன வேலைக்காரனா? எதுக்குடா நம்ம போய் செக் வாங்கணும்? உனக்கு கஷ்டமான சிக்னல் இறக்கி விட்டுரு, நான் பஸ்ல போய் செக் வாங்கிக்கிறேன். நீ மட்டும் போய் தனியா படம் பாரு மச்சான். நீ இல்லாம எப்படா நான் படத்துக்கு போயிருக்கேன்? எங்கடா போகணும்? பெசநகர். ஒரு 10 நிமிஷத்துல செக் வாங்கிடுவேன். வாங்கிடுவேன். எல்லாம் உனக்காக தான்டா, அந்த நாய்க்காகலாம் கிடையாது. தேங்க்ஸ் மச்சி. நாராயண் சார் இருக்காருங்களா? நீங்க வெட்டியலி பையன் சொல்லுங்க. சிரிக்காதீங்க, சாமி பேரு. நைட்டு கண்ணை குத்திரும். உள்ள வாங்க, உட்காருங்க. சாரி குளிச்சுன்னு இருக்கிறாரு. டைட்டில் கார்டுல இருந்து படம் பார்க்கல செத்தன். மச்சான் தோ சலசலப்பு சத்தம் ஜாஸ்தியா கேக்குது. ஃபைனல் டச் அலசின்னு இருக்கிறார் நினைக்கிறேன். அக்கா இருக்கோ? என்னடா பண்ற? காபி. நீ போட்டு தர போறியா? உட்காரு. பொண்ணுங்களை பாத்தியா மச்சான், வெளியே வந்தாதான் ஆப்பிள் ஜூஸ் ஐபோன்றாளுங்க, வீட்டுக்குள்ள அட்டன் டைம் 5 சாவு உண்டா மாதிரி இன்னும் குத்துறாளுங்கன்னு. சார் வணக்கம், வெட்டிகளி பையன். உங்க 2 பேர் மூஞ்சி பார்த்தா திருட்டு மொழியா இருக்கே. கரெக்டா செக் கொண்டு போய் உடனே கொடுப்பீங்களா? நாங்க கரெக்டா கொடுத்துடுறோம். காது உள்ள சோப்பு வர்றது, நீங்க போய் கரெக்டா கழுவிக்கிங்க. சரி சரி தம்பி. வரங்க. வாடா. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? சினிமாக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடா. தலைவரை காட்ட போறாங்க. போடு போடு போடு. தலைவரை காட்ட போறாங்க. தலைவா அலுப்பு இருக்க தாங்க முடியல போச்சு. டேய் தலைவரை காட்டுறாங்கடா, ஏந்துடா, கத்துடா, வா. நாட்டுக்கு நல்லது. அப்போ உள்ளதல்ல செக்கு மாதிரி இருக்கு. வெட்டி கிளி, வெட்டி கிளி.
ஏய் உட்கார்றா. நான் வெட்டுக்கிளி. ஏய் எந்த கிலோ சூப் வச்சு குடிச்சிரு உட்கார்றா. ஏய் என்னடி கையை காலை எப்படி குடிச்சன? ஏய், யார்ரா நீ? தப்பா. மகனே என்ன மச்சான் உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. சித்தி என்னாச்சு? உள்ள போய் உன் சித்தப்பா மண்டைய பாரு. என்ன சித்தப்போ ஹர்பஜன் சிங் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? எவனாவது ஒரு சித்தப்பனை கை நீட்டி அடிப்பானாடா? முன் சீட்ல உட்காந்து இருந்தா கை நீட்டி தான் அடிப்பாங்க. என்ன சாரதி முன் சீட்டு பின் சீட்டுன்னு சொல்ற? பஸ்ல முடிச்சிட்டுல உட்காந்துருந்தா கம்பியில முட்டி மண்டவிக்கு போச்சு. என்னப்பா நீங்க புல்லட்ல போனீங்க. என்னடி சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்குது பாரு நாய். இந்த வீட்டுல அழுது கூட உரிமை இல்லாம போச்சு. எல்லாம் தலை. மகனே ஓ சித்திய நினைச்சா தாண்டா என் கை கால்லாம் நடுங்குதுடா. நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு புரியாம பேசாதடா மகனே. இந்த விஷயம் உன் சித்திக்கு தெரிஞ்சா தூக்குல தங்கிடுவாடா. சொல்லுப்பா சொல்லுப்பா. ஆராம் சார். எமோஷனலா டச் பண்ணிட்ட இருந்தாலும் உண்மையை சொல்லாம இருக்கணும்னா வயசு பையன் 4 இடத்துக்கு போயிட்டு வா, செலவு இருக்கும்ல. எப்படி சமாளிச்சா? நானும் வயசு பையன். நீனும் வயசு பையன் தான்டா. நீனும் வயசு பையன் தான். 4 இடத்துக்கு செலவு பண்ணிட்டு வா போ. சாரி அந்த செக் அப்படியே போக்குன்னு விட்டனா மார்கழி மாசம் நாய் மாதிரி ஊர் பொறுக்கிறல்ல போய் செக்க வாங்கிட்டு வர்றது. ஏன்டா இப்படி மரியாதை இல்லாம பேசுற? இவன் எப்படி பார்த்தாலும் நம்ம பையன். சித்தப்பா நாளைக்கு காலைல 6 மணிக்கு வந்து நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா. இந்த நாய்க்காலாம் கிடையாது. பாய்டா.